இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக மாநிலங்களவை தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதானி மீதான லஞ்ச புகார், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. ஆனால் இதற்கு அனுமதி வழங்காத காரணத்தால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் முடங்கியுள்ளன. குறிப்பாக மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கர் அதானி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை பேச அனுமதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சொராஸுக்கும் காங்கிரஸ் தலைவர்களுக்கும் இடையே தொடர்பு குறித்து குற்றச்சாட்டை எழுப்ப ஆளுங்கட்சியினருக்கு அவைத்தலைவர் ஜெகதீப் அனுமதி அளித்தார். இது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்துள்ளன. ஜெகதீப் தன்கரை குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பவும் ஆலோசனை நடத்தி வருகின்றன. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகளுக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்றாலும் அவருக்கு எதிராக தங்கள் கண்டனத்தை பதிவு செய்யவே இந்த நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளனர். 10.5% இடஒதுக்கீடு சட்டத்தை முறையாக கொண்டு வராதது யாருடைய தவறு? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. கலைஞர் கருணாநிதி கொண்டு வந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டையும் அருந்ததியர் ஒதுக்கீட்டையும் நீதிமன்றத்தால் தடுக்க முடியவில்லை என்றும், ஏற்கனவே இருந்த ஆட்சியர்கள்தான் இடஒதுக்கீட்டை தேர்தல் ஸ்டண்டாக பயன்படுத்தினர் என்றும் முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியில் அறிவிப்பு இல்லாமல் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிடப்பட்டதை போல் சாத்தனூர் அணை திறக்கப்படவில்லை என்றும், 5 முறை முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னரே திறக்கப்பட்டதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்ட மனித தவறு காரணமாக ஏறக்குறைய 240 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிட்டார். திமுக அரசு சட்டப்பேரவை கூட்டத்தை மிக குறைந்த நாட்களை நடத்தியுள்ளதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் பேசிய அவர், ஆண்டுக்கு 100 நாட்கள் பேரவை கூட்டத்தை நடத்துவோம் என திமுக தனது தேர்தலின் போது வாக்குறுதி அளித்திருந்ததாக குறிப்பிட்டார். இதன் அடிப்படையில் பார்த்தால் இதுவரை 400 நாட்கள் நடந்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் 119 நாட்கள் மட்டுமே கூட்டம் நடைபெற்றதாகவும் குறிப்பிட்ட அவர், இப்படி குறைந்த நாட்கள் கூட்டம் நடத்தினால் மக்கள் பிரச்சனைகளை எப்படி முன்வைக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நேற்று தொடங்கி 2 நாட்கள் மட்டுமே நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்தியா கூட்டணிக்கு மம்தா பானர்ஜி தலைமை ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. கடந்த மக்களவை தேர்தலின் போது பாஜக அணியை தோற்கடிக்க உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி தேர்தலின் போது தாக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் சரியான ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தால் ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போனதாக விமர்சனம் எழுந்தது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணிக்கு மம்தா பானர்ஜி தலைமை ஏற்க வேண்டும் என்று லாலு பிரசாத் வலியுறுத்தியிருந்தார். இந்த கருத்திற்கு சரத்பவாரும் ஆதரவு தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் சென்னையில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், கடலூரில் இன்று கனமழையும், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் முறைக்கு எதிராக மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இவிஎம் மிஷின் மாதிரியை வைத்து இறுதி ஊர்வலம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தினர். பின்னர் அதை அவர்கள் தீயிட்டு கொளுத்தினர். அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பெருமளவு முறைகேடு நடைபெற்றதாக காங்கிரஸ் மற்றும் உத்தவ் சிவசேனா கட்சியினர் கடுமையாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஆனால் தேர்தல் முறைகேடு குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ்க்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. நிலுவையில் உள்ள வழக்குகள் முடியும் வரை அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கக்கூடாது என சூரியமூர்த்தி என்பவர் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்டு முடிவு எடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் 3 பேரும் சின்னம் குறித்து டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் பதில் அளிக்க தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.
மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.